நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் தின்னியூர் பள்ளியின் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றதாக தெரிவித்தார்கள். கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு பகுதியில் உள்ள தின்னியூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 65வது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டதாக நமது நகர்வள பகுதிக்கு தகவலை கோத்தகிரி நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்கள், நல் இதயம் படைத்த நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி அருகே இருக்கின்ற அரவேணு தின்னியூர் பள்ளி விழாவிற்கு சென்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு தந்திருக்கிறார். 65வது ஆண்டு விழா மிக சிறப்பாக சீரோடு கொண்டாடப்பட்டது. பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் திருமதி சுதா அவர்கள் தலைமை தாங்கினார். கோத்தகிரி பேரூராட்சியினுடைய கவுன்சிலர் திருமதி பூமணி அம்மையார் மற்றும் கிரீன்ஃபீல்டு இளைஞர் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ரவி ஆகியோர்கள் முன்னணி வகித்தனர். விழாவிற்கு வந்த அனைவரையும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி நீலகிரி மாவட்ட தலைவர் பள்ளி தலைமை ஆசிரியருமான திரு வேல்முருகன் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் உதவி ஆசிரியர் திரு நடராஜ் 2023-2024 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார் என்றும் விழாவில் பள்ளி குழந்தைகள் வண்ணமிகு நடனம், கலை, ஆடல், பாடல் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்போடு நடைபெற்றதாக தெரிவித்தார்கள். ஆடல் பாடல் நடைபெற்ற இவையை அனைத்து குழந்தைகளின் பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரையும் கண்ணையும் கருத்தையும் எண்ணத்தையும் கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் கைதட்டி ஆரவரத்தோடு அத்தனை பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுடைய நடனம், திறமையான பேச்சு, அவர்களுடைய அருமையான பாடல், அருமையான கருத்து என்று பார்க்கின்ற போதெல்லாம் கைதட்டல் விண்ணை பிளந்தது என்றும் தெரிவித்தார்கள். விழாவில் கோத்தகிரி தேர்வு நிலை பேரூராட்சியினுடைய தலைவர் திருமதி ஜெயக்குமாரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை சிறப்பித்து மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துரையும் வழங்கினார். கவுன்சிலர் பூமணி அவர்கள் தனது சிறப்பு உரையில் அவர் பேசுகின்ற போதும் வரும் கல்வி ஆண்டில் கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியிலேயே சேர்த்த வேண்டும், அரசு பள்ளியில் பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுத்தரும் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு தன்னால் இயன்ற அளவு உதவியும் செய்ய இயலும் என்று உறுதியளித்தார். அதோடு பெரியார் நகரின் சுத்தம், சுகாதாரம், அதற்கு தன் ஆற்றி வரும் பணிகளை குறித்தும் விளக்கமாக விளக்குரையில் எடுத்துச் சொன்னார். விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பெற்றோர்கள், இல்லம் தேடி கல்வி, தன்னார்வலர்கள், பொதுமக்கள், ஊர் தலைவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் ஆசிரியர்கள் லட்சுமி, பீனா, ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இதில் முன்னாள் ஆசிரியர் சிறப்பு செய்யப்பட்டார்கள் என்றும் இந்த பள்ளியிலே கல்வியை கற்றுத்தந்த முன்னாள் ஆசிரியர்களுக்கும் கௌரவிக்கப்பட்டார்கள், அவர்களையும் போற்றப்பட்டார்கள், அவர்களுக்கும் கௌரவம் வழங்கப்பட்டது என்றும் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி புனிதா இந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிவிக்கின்ற போது இங்கே பேசிய கவுன்சிலர் அவர்கள் இந்த அரசு பள்ளி சிறப்பான ஒரு பள்ளி என்று தெரிவித்தார் என்றும் அதோடு வருங்காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியிலே சேர்க்க வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த அரசு பள்ளிகளில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் பல சிறப்பு சலுகைகளை வழங்கி அவர்கள் மேல் படிப்பு படிக்கின்ற போது கூட உதவியை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை கவனத்திலே எடுத்து தமிழக முதல்வர் அவர்கள் சொன்ன வாக்கின்படி அரசு பள்ளியிலே சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் நல்லிதயம் கொண்ட ஆசிரியர் நஞ்சுண்டனோடு கோத்தகிரி அரவேன் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார்.
பகுதியிலே அமைந்திருக்கின்ற திண்ணியூர் பள்ளியில் விழா சிறப்பு நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றது என்றும் இறுதியாக இந்த விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற புனிதா அவர்கள் நன்றி கூற நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றதாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஆசிரியரோடு கோத்தகிரி பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இதோடு நகர்வடம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.